குழப்பத்தில் நின்ற குமார் தன் கையில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை சுவற்றில் வீசி உடைத்தான். விட்டுட்டேனே, எப்படியாவது அவளை அனுபவிச்சு இந்த பேவியோட பலனை அடைஞ்சிடலான்னு இருந்தேனே. எல்லாத்தையும் இந்த குண்டு பொம்பளையும் அந்த பணக்கார பரதேசியும் கெடுத்துட்டானே. இப்ப என்ன பண்ணி அவளை மறுபடியும் இங்க கொண்டு வரதுன்னு தெரியலையே. பார்க்கடல் பஞ்சாமிர்தத்தை இழந்தது போல புலம்பி தீர்த்து கொண்டிருந்தான். இங்கோ மயங்கி சரிந்த சம்யுக்தா எழாமலேயே இருக்க தீரன் சற்று பதறிதான் போனான். மருத்துவரை அலைபேசியில் தொடர்பு கொண்டவன் அவருக்காக காத்திருந்த நேரம் காலிங் பெல் சத்தம் கேட்டது. மருத்துவர் என எண்ணி வேகமாக எழுந்து சென்று தீரன் கதவை திறக்க அவன் எதிர்பார்க்காத அதிர்ச்சியாக இருவர் அங்கு வந்து நின்றனர். தீரனுக்கு அம்மா என்ற பெயரில் இருக்கும் வசந்தாவும் அவனின் தங்கை என்ற பெயரில் இருக்கும் மதுமிதாவும் அங்கு வந்திருந்தனர். இருவரும் தீரனிற்கு பெயரளவில் மட்டுமே சொந்தம். வசந்தாவை தீரனுக்கு துளி கூட பிடிக்காது. ஆனால் மதுவின் மீது கொஞ்சமே பாசம் உண்டு அவனுக்கு. வசந்தாவுடன் ஒரே வீட்டில் வாழ பிடிக்காமல் தான் அவர்களை விட்டு தனியே வாழ்ந்து வருகிறான் தீரன். அவர்கள் இருவரும் திடீரென்று அங்கு வந்திருப்பது அவனிற்கு சற்றே அதிர்ச்சியாக தான் இருந்தது. உள்ள வாங்க. வா மது. வசந்தாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பாராமல் இருவரையும் வீட்டிற்குள் அழைத்தான். ஏதோ பிரச்சனைன்னு வேலைக்காரி ராதா போன் பண்ணா. என்ன பிரச்சனை? அதானே, என் மேல உள்ள பாசத்துல தான் பார்க்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். ஏதாவது பிரச்சனைனா தானே என் வீடு தேடி வருவீங்க. அம்மா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. இங்க என்ன பிரச்சனை? ஏதோ பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. That's none of your business. அவள் முகத்தில் அடித்தார் போல அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தார் மருத்துவர். மருத்துவரை கண்டதும் தன் அம்மாவையும் தங்கையையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மருத்துவரை அழைத்து கொண்டு சம்யுக்தா இருந்த அறைக்குள் சென்றான். நல்லாதான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா டாக்டர். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பட் எழுந்திருக்க மாட்டா. தீரன் பேசிக் கொண்டிருக்கும் போதே மருத்துவர் சம்யுக்தாவின் கையை பிடித்து நாடியை பார்த்தார். பிறகு கழுத்தில் கையை வைத்து சோதித்தார். பிறகு சம்யுக்தாவின் காலில் இருந்த காயத்தை பார்த்துவிட்டு தீரனை நிமிர்ந்து பார்த்தார். Don't worry தீரன், she is all right. The girl is very scared. That's why she fainted. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப நேரமா சாப்பிடாம இருந்திருக்காங்க. இன்னும் 20 minutesல எழுந்துருவாங்க. எழுந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கொடுத்த டேப்லெட்ஸை கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க காலில் ஏதோ காயம் இருக்கு, அதுக்கு இந்த ஆயின்மெண்ட் போட்டு விடுங்க. மருந்துகளை அவனிடம் கொடுத்தார் மருத்துவர். இங்க என்னமா நடக்குது? எதுக்கு இவ்ளோ கோமா கத்துறாங்க அண்ணா? அதுவும் யாரோ ஒரு பொண்ணுக்காக என்னவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாங்க. மது புலம்ப ஏற்கனவே உள்ளுக்குள் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த வசந்தாவுக்கு அவள் வார்த்தைகள் கோபத்தை தூண்டியது. அவன் பேசும்போது நானும் இங்கதான் இருந்தேன். அதையே திரும்பி திரும்பி சொல்லி என்னை இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்காத மது. ஏன் கிட்ட கத்துறீங்க? ஏன் உங்க பையனுக்கு முன்னாடி அப்படியே அமைதியா நின்னீங்க? உன்கிட்டயே அப்படி கத்துறான், இதுல நானும் அவன்கிட்ட பேசி அசிங்கப்பட சொல்றியா? வசந்தா கேட்க மது அமைதியாகிவிட்டாள். காரணம், தீரனுக்கும் வசந்தாவுக்கும் ஆகவே ஆகாது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு நாள் இவன் இதே மாதிரி பேசி என்ன பயமுறுத்தி வைப்பான்? கூடிய சீக்கிரம் இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். வசந்தா மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அறையை விட்டு வெளியே வந்தனர் மருத்துவர் மற்றும் தீரன் இருவரும். Thank you so much டாக்டர். It's okay தீரன். Take care of her. சொல்லிவிட்டு கிளம்பிய மருத்துவரை பார்த்த வசந்தா அடுத்து வந்த தீரனையும் கவனித்தார். இன்னும் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அவர்களின் முன் வந்து இரு கரங்களையும் மார்போடு கட்டிக்கொண்டு அலட்சியமாக நின்றான் தீரன். போற வர பொண்ணெல்லாம் வீட்டுல தங்க வச்சு பணிவிட பண்றதுக்கு இதென்ன சத்திரமா? எதுக்கு கால் கேர்ள்ஸுக்கெல்லாம் நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? Just shut up idiot. அவனும் கால் கேர்ள் இல்ல. And one more thing மது, என் விஷயத்துல தலையிடுற உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கல. Mind it. உன் இஷ்டத்துக்கு கண்டபடி நீ என்ன வேணாலும் பண்ணுவ? கேட்டா ஏன் இஷ்டம்னு சொல்லுவியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? என்னைக்காவது ஒரு நாள் என் மேல வர உங்களோட சோ கால்டு அக்கறையில நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. And I don't like to talk to you. தீரனின் திமிரான பதிலை கேட்டதும் மனதிற்குள் வன்மத்தை வளர்த்து கொண்டார் வசந்தா. எங்க கிட்ட எப்படி பேச பிடிக்கும்? அந்த ப்ராஸ்டியூட் ஜெயந்தி கிட்ட பேச பிடிக்கும். 50 லட்சம் ரூபாயை தூக்கி வீசிட்டு ஏதோ ஒரு அழகு ரதிய வீட்டுக்கு வாங்கிட்டு வர தெரியும். வசந்தா கூறுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு நின்ற தீரனிற்கு
கோபம் உச்சிக்கு ஏற கடுப்பானவன் இருவரையும் உரைத்து பார்த்துவிட்டு கத்தினான். நான் செலவு பண்ற ஒவ்வொரு காசும் என்னோட சொந்த உழைப்புல சம்பாதிச்சதுதான். அதை கேள்வி கேட்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த வீடு அதிர அவன் கத்தியதில் அவர்கள் இருவரின் உடலும் நடுங்கித்தான் போனது. அவன் கூறியதை கேட்டு வசந்தாவுக்கு நிலை கொள்ளவில்லை என்றாலும் அவனின் பேச்சிற்கு ஏதாவது பதில் வார்த்தைகள் கூறியே ஆக வேண்டும் என்பதற்காகவே பதிலுக்கு கத்தினாள். ஆணவத்துல ரொம்ப ஆடாத தீரா. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு எங்க தயவு தான் தேவைப்படும். அந்த பொண்ணு இங்க எத்தனை நாளைக்கு இருக்கிறான்னு நானும் பாக்குறேன். வசந்தா தன் மகளை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தீரன் அவர்களையும் சரி அவர்களின் பேச்சையும் சரி பெரிதுபடுத்திக் கொள்ளவே இல்லை. அறையில் இருக்கும் சம்யுக்தாவின் நிலை அறிய ஆவலாக அவள் அறை பக்கம் திரும்ப அங்கோ மாடியில் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் சம்யுக்தா. அவள் நிற்பதை கண்டதும் சற்றே அதிர்ந்து போன தீரன் அவளை நோக்கி மெதுவாக சென்றான். ஃபைனலி மயக்கம் தெளிஞ்சிடுச்சா மேடத்துக்கு? சாப்பிட்றியாதாவது? தீரன் கேட்க அவள் அமைதியாக வாசல் பக்கம் பார்த்தவாறே நின்றாள். ஹேய், ஐம் டாக்கிங் டு யூ. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கணும். இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தான். தன் கையில் வைத்திருந்த மருந்து மாத்திரைகளை அவளிடம் காட்ட அதை பார்த்ததும் பயந்து போய் அறைக்குள் ஓடிவிட்டாள் சம்யுக்தா. இவனும் சிரித்துக் கொண்டே ராதாவை அவளுக்கு சாப்பாடு எடுத்து வந்து தரும்படி கூறிவிட்டு அறைக்குள் சென்றான். அவள் பதுங்கி சென்று கட்டிலுக்கு கீழே அமர்ந்திருப்பதை கண்ட தீரன் மென் சிரிப்புடன் தன் மடிக்கணினியை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்தான் சோஃபாவில். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் அருகில் மெல்லமாய் அடிமேல் அடி வைத்து பயத்தோடு வந்து நின்றாள் சம்யுக்தா. அவன் மேலை மும்முரத்தில் மடிக்கணினியில் ஆழ்ந்து போயிருக்க என்று கனைத்து கொடுத்தாள். சம்யுக்தா கனைத்து கொடுக்கும் போதே அவள் நிற்பதை தீரன் கவனித்து விட்டாலும் அவளை கண்டு கொள்ளாதது போல அமைதியாகத்தான் இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, சம்யுக்தா கேட்க அதை கேட்டு மெலிதாய் சிரித்தான் தீரன். அப்போதும் அவளின் அழைப்புக்கு பதிலளிக்காமல் இருக்க மீண்டும் அதே பவ்யமான குரலில் கூப்பிட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களைதான். திரும்பி அவளை பார்த்து சிரித்த தீரன் வேடிக்கையாக பேசினான். எஸ், சொல்லுங்க. நான் பாத் இல்ல, அது வாஷ்ரூம் போகணும். அங்கிருந்த பாத்ரூமை கை காட்டினான். அவளும் பதில் பேசாது பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டாள். என்ன இவ கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு கூட போக பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கா? இவ்வளோ பாவமா ஒண்ணுமே தெரியாத பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது சரி, இங்க நடக்கிற விஷயம்லாம் மதுவுக்கும் அந்த லேடிக்கும் எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பா? ராதான்னு சொல்லிட்டு போறாங்க. ராதாவுக்கே இந்த விஷயம் முழுசா தெரியாது. முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். Fuck that bullshit guy. சம்யுக்தாவின் அறியாமையை எண்ணி மனம் வருந்தியவன் முடிவில் வசந்தா மற்றும் மது இருவரையும் பற்றி யோசித்துக் கொண்டும் இருந்தான். யார் அந்த உளவாளி? வசந்தா மற்றும் மதுவின் மீதும் தீரன் கோவத்தை நெருப்பாக கொட்டுவதன் காரணம் என்ன? சம்யுக்தாவின் அறியாமையின் பின்புலம் என்ன? கேளுங்க Falling for the Girl ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.